உலக மக்களே வணக்கம். இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர், முன்னாடி முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருக்குது என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலினே சொன்னார்ல. அதையா சார் இவ்வளோ ஸ்பீடாக விசாரிக்க மாட்டீங்க? சொல்லுங்கள் சார். ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு கொலை பண்ணியிருக்காங்கன்ட்டு தமிழ்நாட்டு இப்போ இருக்க முதலமைச்சர் சொல்கிறாருல, சொன்னாரா இல்லையா? நான் வந்தோடனே இந்த கேஸை தான் ஃபஸ்ட் எடுத்து நடத்துவேன். 4 வருஷம் ஆச்சா சார்? அதை பற்றி பேசவே இல்லையே. அதிமுகவும் பேசலை, திமுகவும் பேசலை. இது ஒரு சாதாரண பெண்ணுக்கு இவ்வளவு துடிக்கிறீங்களே சீமானுடைய கேஸுக்கு. தமிழ்நாட்டோடைய முதலமைச்சர், அதிலும் பதவியில் இருக்கும்போதே இறந்துருக்காங்க. சாதாரணமாக இருக்கும்போது இறந்தது கிடையாதுல்ல, பதவியில் இருக்கும்போது இறந்துருக்காங்க. அது எப்படி இறந்தாங்க என்னான்ட்டு இது வரைக்கும் சொன்னீங்களா பொதுமக்களுக்கு? சொல்லுங்கள் சார். இப்போ இருக்க முதலமைச்சரை சொன்னாரா இல்லையா? அங்கே மர்ம கொலை நடந்திருக்கு, அங்கே குண்டக மண்டக கொலை பண்ணியிருக்காங்க என்று சொன்னாங்களா இல்லையா? அதை விசாரிச்சிங்களா? அதில் அவ்வளோ ஸ்பீடை காட்டினீங்களா? சொல்லுங்கள் சார். நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு? எல்லா பேரும் சரிசமமாக பார்க்கணும்னு தீர்ப்பளிச்சிருக்காரா இல்லையா? அப்போ எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பாருங்க. தப்பை தட்டி கேட்டால் தமிழ்நாட்டு மனிதர்களை அழிப்பீங்களா? சொல்லுங்கள். இதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டில் கக்ஸு அளவு தண்ணி இல்லை. வேலை செஞ்ச அரசு அதிகாரிகளுக்கு பூரா சம்பளம் இல்லை. படித்த மாணவனுக்கு பூரா வேலை இல்லை. படிக்கிறதுக்கு ஸ்கூலில் இடம் இல்லை. அப்புறம் தப்பா யார் தட்டி கேட்பா? தப்பை தமிழ்நாட்டில் கேட்குறது அது ஒரு ஆள் தான். வேறு யாராச்சும் பேசுகிறாங்களா? சொல்லுங்கள் சார். இப்படி மனுஷனை பூரா அடித்து காலி வேண்டுவீங்க. தமிழ்நாட்டை கெடுக்கிற மனுஷனுக்கா நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீங்களா? சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனை அந்த ஒரு ஆள் தான் விடாமல் பேசிக்கிட்டு வந்துருக்காரு. அவருக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறீங்க? கொடுங்க, அது நான் வேணாம்னு சொல்லலை. அவர் தப்பு செஞ்சுருந்தா கொடுங்க. அதேமாரி எல்லா பேரையும் பாருங்கள்.